நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 6:39 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கு ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, 1:30 to 2:30, சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சட்னோட கலர் வெள்ளை, ஒயிட் கலர். தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். பச்சை கலரை தவிர்த்து விடவும். இன்றைக்கி சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்துக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட குறிப்பைகளை பார்க்கலாம். இப்போ ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் அவருக்கு மன நிம்மதியே இருக்காது. மன நிம்மதியற்றவராகவே இருப்பார். அதே மாதிரி பண வருவாய் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். சம்பாதிக்கும் சாமர்த்தியம் இல்லாதவராக இருப்பார். சகோதர சகோதரிகள்பால் அன்பு இருக்காது. அன்பற்றவராக இருப்பார். உயர்தட ஆடை அணிகலன்கள் வாய்ப்பு இல்லாதவர், அதாவது நல்ல காஸ்ட்லி துணியோ விலை உயர்ந்த நகைகளை போடுவதற்கு வாய்ப்பு இல்லாதவராகவே இருப்பார் அவரது வாழ்க்கையில். இவர் எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நெறி தவறி குறுக்கு வழியில் வீடு வாகன யோகத்தை அடைபவராக இருப்பார். அதாவது கொஞ்ச காலத்திற்கு அப்புறம் கடைசி காலத்தில் முறை தவறி வீடு வாகன யோகம் உடையவராக அதை பெறுபவராக இருப்பார். புத்திர புத்திரிகள் காரணமாக ஒரு பொறுப்பில் அவருக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி வந்துவிடும். குழந்தைகள் பிறந்ததிலிருந்து ஓரளவு பொறுப்பை உணர்ந்து நடப்பவராக இருப்பார். அதே மாதிரி எப்படின்னா இவங்க குழந்தைகள் பிறந்தப்பறம் எவ்வளோ மாறினா கூட குழந்தைகளால் உதவி பெறாத ஒரு துர்ப்பாக்கியசாலியாகத்தான் இருப்பார். இவர் குழந்தைகளுக்காக இவ்வளோ பாசம் செலுத்தினால அவங்களால உதவிகள் கிடைக்காத சூழல் உடையவராக இருப்பார். அதே சமயத்தில் நல்ல சாதுரியம் பெற்றவராக இருப்பார். ஓரளவு பகைவர்களை வெற்றி கூட சக்தி உடையவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு எப்படின்னா கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எதுவும் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கின்றது. பொருள் வரவு பரவாயில்லை, செலவும் கட்டுக்கு அடங்கியே இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமான சூழ்நிலையிலேயே இருக்கின்றது. அதனால் மன நிம்மதி. இன்னும் பணப்பழக்கம் இருக்குது, குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னா மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது தானே. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்றன. பணவரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கு அடங்காமலேயே செல்கிறது. உயர் அதிகாரிகளினால் சில பிரச்சனைகள் உண்டாகின்றது. ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் தெரிகிறது. அடுத்து மிதுன ராசி. கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்புள்ளது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. தொழிலில் சற்று பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் மன நிம்மதி குறைந்து போய்விடுகிறது. ஆனாலும் வீட்டுக்கு வெளியே எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்துட்டால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. உடலில் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உண்டாகின்றன. கீரை, மோர், இளநீர், எலுமிச்சப்பழச்சாறு போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. பெற்றோருடன் சிறிது கருத்து வேறுபாடு கூட உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. தொழிலில் கஷ்டப்படுவதற்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மனைவி தாயார் மூலம் பணச்செலவு உண்டாகின்றது. மனைவியுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லை. கணவன் மனைவி உறவு சொல்லிக் கொடும்படி இல்லை, ஏதோ ஏனோதானொன்று போய்கொண்டிருக்கிறது. அடுத்து கன்னிராசி. மறைமுக எதிர்ப்புகள் வருகின்றன. அதாவது எதிர்ப்புகள் வந்தது சற்று வீரியம் குறைந்து போய்விட்டது. தட் மீன்ஸ் எதிர்ப்புகள்னால் பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஓரளவு கைகூடுகின்றன. நண்பர்கள் விரோதிகள் ரெண்டு பாருமே உதவி செய்கின்றனர். தட் மீன்ஸ் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுகின்றனர். மனைவி மக்களால் மனமகிழ்ச்சி உண்டாகின்றது. எதிர்பாராத வகையில் சொத்து சுகம் சேர வாய்ப்புள்ளது. அடுத்து துளாராசி. மகனை பற்றிய கவலை மனதை வாட்டுகின்றது. மற்றவர்களிடம் பெருமையாக பேசிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அவருடைய செயல்கள் உங்களை கவலைப்பட வைக்கின்றன. அரசாங்க விரோதம் உண்டாக வாய்ப்புள்ளது. தேவையில்லாத செலவுகளால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. மெடிடேஷன் செய்துவார்கள். முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள், இல்லையேல் உடல் பாதிக்கும் வாய்ப்புள்ளது. அடுத்து விருச்சிக ராசி. தூரதேச பிரயாணமும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். செலவினங்கள் அதிகம் இருப்பினும் பணத்தட்டுப்பாடு இல்லை. எவ்வகையிலேனும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மூலம் மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகின்றன. அடுத்து தனுசு ராசி. ஓரளவு கவலைகள் குறைந்து மன நிம்மதி உண்டாகின்றது. புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க பழமையான கோயிலுக்கு சென்று வர எண்ணுகிறீர்கள். எதிர்பாராத வகையில் பணம் வருகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் நட்பும் பாராட்டும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் நிலவுகின்றன. உங்கள் பேச்சு தப்பாக அர்த்தம் செய்யப்படுகின்றது. பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். யாருக்காகவும் எதையும் செய்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட வேண்டாம். கடன் தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகிறது. அடுத்து கும்பராசி. மருத்துவ செலவு அதிகரிக்கின்றது. அரசாங்க வேலையை முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுகின்றது. நல்ல மனிதர்கள் விரோதமும் கெட்டவர்களின் நட்பும் கிடைக்கின்றது. ஆனாலும் வருமானம் பெருகி பணத்தட்டுப்பாடு கட்டுக்குள்ளேயே இருக்கின்றது. மீனராசி. குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை. வெளியூர் பிரயாணிகளினால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உதவியாக இருந்தாலும் கீழில் உள்ளவர்கள் அந்த சிப்பந்திகளால் பிரச்சனை ஏற்படுகிறது. பட் மன அமைதி என்பது கிடைக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உள்ளது. அது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.